உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலம் மானவை தீர்த்தியனையாள் கந்தா கதிர் வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே மைந்தா குமரா மறைநாயகனே வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவள வயல் புகழி திருஞான சம்பந்தன் சீதவள வயல் புகழி திருஞான சம்பந்தன் பாதமலர் துணை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் பாதமலர் துணை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். திருச்சிற்றம்பலம். நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் ஞானசம்பந்தர் பெருமானுடைய அந்த வரலாறு, அந்த புராணத்தை முதல் பாடல் வேதநெறி தழைத்தோங்க அப்படிங்கிற பாடலை அந்த அடியை எடுத்து தில்லை சிற்றம்பலத்தான் அவன் எடுத்து கொடுக்க தெய்வ சேக்கிழார் புனைந்தது. அதில் ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாற்றினை எப்படி இறைவனை பற்றி அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி நம்ம பாடுவோமோ அதே போல் ஞானசம்பந்தருடைய திருத்தாள்களை பணிந்து இந்த திருத்தொண்டினை அவருடைய இந்த வரலாறு அருள் வரலாற்றினை நாம் சிந்திக்கலாம் அப்படின்ட்டு பாடல் புனைந்திருக்கிறார் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான். அப்படிப்பட்ட திருஞான சம்பந்த பெருமான் அவருடைய திருவரலாறில் 6 பகுதிகளாக பல்வேறு தலங்களில் அவர் சென்றது, தேவார பதிகங்கள் பாடியது, சீர்காழி பதியில் அவர் பிறந்தது, அந்த பதிக்கே தலைவனாக இருந்து வேதநெறி தழைத்தோங்க சைவத்துறை விளங்க அவர் ஆற்றிய அந்த அருட்செயல்கள் அவற்றையெல்லாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 2 தலங்கள், திருவேட்டக்குடி, அடுத்தது திருத்தருமபுரம். இந்த 2 தலங்கள், அதில் முதல் தலத்திற்கு அவர் சென்றது, அங்கே பதிகம் பாடியிருக்கிறார். நம்ம அந்த தலத்தினுடைய தல வரலாறு ரொம்ப அருமையானது, அதை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். அடுத்தது திருத்தருமபுரம், அங்கே ஞானசம்பந்த பெருமான் பாடி அருளி செய்த திருப்பதிகம். அந்த திருப்பதிகத்தை அவர் அங்கே எதற்காக பாடுகின்றார், அந்த பதிகத்தினுடைய சிறப்பு என்ன? அங்கே இன்னொரு நாயன்மார் வருகின்றார், அவர் நம்முடைய திருநீலகண்ட யாழ்ப்பாணர். ஞானசம்பந்தரோடு தொடர்ந்து எல்லா பதிகளுக்கும் சென்று அவருடைய தேவார திருப்பதிகங்களை இசையில் யாழில் மீட்டி இறைவனை பாடியவர் நம்முடைய திருநீலகண்ட யாழ்ப்பாணர். யாழில் மீட்டி இறைவனை பக்தி செய்தவர் யாழ்ப்பாணர். அவருக்கும் இந்த திருத்தருமபுரத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற இந்த செய்திகளெல்லாம் நம்ம இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். ரொம்ப சிறப்பான பதிகங்கள், பதிக வரலாறு, தல வரலாறு அப்படின்ட்டு இன்றைக்கு இறைவனும் ஞானசம்பந்தரும் நமக்கு அருளி இருக்கிறார். அது அவர்கள் கூடவே முருகப்பெருமானும் நமக்கு இன்றைக்கு துணை நிற்கிறார். முருகப்பெருமான குருவணக்க பாடலில் எப்பொழுதும் நாம் சிந்திக்கிறோம். இன்றைக்கு திருவேட்டக்குடி தலத்தில் முருகன் வருகின்றான். அவன் கையில் வில்லோடு 4 கரங்களோடு முருகன் உற்சவராக இருக்கின்றார். யாரோடு இருக்கிறார் அப்படின்னா நம்ம சிவபெருமானோட. சிவபெருமான் அங்கே வேடராக வீற்றிருக்கின்றார். வேடராகவும் வீற்றிருக்கிறாராம், மீனவராகவும் வீற்றிருக்காராம். 2 உற்சவர்கள் அங்கே. மூலவர் எப்பொழுதும் போல சுயம்பலிங்கமாக திருவேட்டக்குடியில் சுந்தரேஸ்வரராக எழுந்தருளி இருக்கின்றார் நம்முடைய சிவபெருமான். இந்த வேடராக மீனவராக அவர் வந்திருக்கிறார், ஆட்சி புரிகின்றார் என்ற உடனேயே அடியார் பெருமக்களுக்கெல்லாம் எல்லோருக்கும் இந்த திருவிளையாடல் நினைவுக்கு வந்திருக்கும். ஆம், இங்கே உமையம்மை மீனவ பெண்ணாக அவள் அவதரிக்கின்றார் இந்த திருவேட்டக்குடியில். அங்கே இறைவன் மீனவனாக வந்து இறைவியை அவன் மீண்டும் உமாதேவியை ஆட்கொள்ளுகின்றான். அந்த ஒரு திருவரலாறு, திருவிளையாடல் புராணத்தில் நாம் எல்லோருக்கும் அறிந்த இந்த வரலாறு, இந்த கதை, அற்புதமான இந்த வரலாறு புராணம்
அது நிகழப்பெற்ற இடம் இந்த திருவேட்டக்குடி. அந்த தல வரலாற்றினை தான் நம்ம இன்றைக்கு இப்போ சிந்திக்க போகிறோம். இந்த திருவேட்டக்குடி தலத்தில் உற்சவராக வேடமூர்த்தி, சுயம்பலிங்கமாக மூலவராக சுந்தரேஸ்வரர் பெருமான். இங்கே தீர்த்தம் தேவ தீர்த்தம், தலவிருட்சம் புன்னை மரம். இந்த திருவேட்டக்குடி ஆகட்டும், இதற்கு பிறகு நாம் சிந்திக்க இருக்கின்ற திருத்தருமபுரம் தலமாகட்டும், இரண்டும் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்தது, காரைக்காலுக்கு அருகில் இருக்கிறது. இந்த திருவேட்டக்குடி தலத்திற்கு ஞானசம்பந்தர் காரைக்கால் வழியே கடல் வழியாக வருகின்றாராம். அப்பொழுது வந்துவிட்டு அந்த மணலில் கடல், அதாவது கப்பல் கரையை தட்டியவுடன் அந்த கடற்கரை மணலில் அவர் கால் கூட பதிக்கவில்லையா ஞானசம்பந்த பெருமான். அந்த மணலெல்லாம் லிங்கமாக அவருக்கு காட்சியளித்ததாம். அதனால் அந்த இடத்திலிருந்து கொண்டே தேவாரப்பதிகம் பாடிவிட்டு அவர் சென்றாராம் திருவேட்டக்குடியிலிருந்து. அப்படி ஒரு சிறப்பு பொருந்திய அங்கே அருள் மழை பொழிந்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய சுந்தரேஸ்வரர் பெருமான் வேடமூர்த்தியாக. இங்கே மாசி திருவிழா ரொம்ப விசேஷம். அந்த விசேஷத்தோடு என்ன சிறப்பு என்றால், அங்கே இறைவனை, உற்சவரை மீனவர்கள் அனைவரும் தங்களுடைய பகுதிக்கு எடுத்து செல்வார்களாம். அவரை எடுத்து சென்று அங்கிருந்து மாப்பிள்ளை என்று சிவபெருமானை அழைத்து அங்கிருந்து மாப்பிள்ளை திருமேனியை கோயிலுக்கு மீண்டும் எடுத்து கொண்டு வருவார்களாம் மீனவர்கள். இது மாசி திருவிழாவில் சிறப்பு பொருந்தியது. இப்பொழுது தலத்தினுடைய பெருமை. கைலாயத்தில் பார்வதி தேவியார் சிவபெருமானிடம், இந்த உயிர்களுக்கு ஆதாரமாக இருப்பது நீங்கள்தானா, சக்தி இல்லாமல் சிவம் இல்லையே என்று ஒரு வாதத்தை முன்வைக்கின்றார். உடனே சிவபெருமானுக்கு அன்னைக்கு அதை உணர்த்த வேண்டும். எதை உணர்த்த வேண்டும்? சக்தி இல்லாத சிவம் இல்லைதான். நீ என்னுள் இருக்கும் பொழுது நீ ஏன் உன்னையும் என்னையும் பிரித்து பார்க்கின்றாய்? அப்படி என்கின்ற தத்துவத்தை இறைவிக்கு உணர்த்துவதற்காக இறைவி மீனவ பெண்ணாக பூலோகத்தில் வந்து பிறந்தாலும் இறைவன் அங்கே வீற்றிருக்கின்றான். ஏனென்றால் இறைவன் உள்ளேயே இறைவி இருக்கின்றாள், சக்தி இருக்கின்றது. அந்த ஒரு தத்துவத்தை உணர்த்துவதற்காக இறைவன் இறைவியை மீனவ பெண்ணாக பூலோகத்தில் பிறக்க வைக்கின்றான். சக்தியானவள் சிவன் மீது கொண்ட பக்தியினால், அன்பினால் அந்த பூலோகத்தில் மீனவ பெண்ணாக பிறந்து தவம் எய்துகின்றாள் இறைவனை அடைவதற்காக. இறைவன் எப்படி உயிர்களுக்கெல்லாம் அவர்களுடைய நிலைக்கு இறைவன் இறங்கி வந்து நமக்கு காட்சியளிக்கின்றான் தடத்த நிலையில், அதே போல அவனும் மீனவராக அவரும் அவதாரம் செய்து வந்து அம்பாளை இங்கே திருமணம் செய்கின்றார் திருவேட்டக்குடியில். இந்த நிகழ்ச்சியின் அடிப்படையில் தான் மீனவர்கள் இன்றைக்கும் மாசி திருவிழாவின் போது இறைவனை தங்கள் பகுதிக்கு அழைத்து சென்று திருமண அந்த ஆரவாரங்களுடன் அந்த விழாக்கோலம் பூண்ட அவர்களுடைய பகுதியிலிருந்து மாப்பிள்ளையை அழைத்து கொண்டு வருகின்றார்கள் கோயிலுக்கு. அப்படி ஒரு சிறப்பு பொருந்திய ஒரு நிகழ்வு இன்றைக்கும் நடக்கின்றது. மீனவ பெண்ணாக அன்னை பிறந்த தலம் அம்பிகாபுரம் என்று அழைக்கப்படுகின்றதாம். இந்த கோயில் 5 நிலை ராஜகோபுரத்துடன் விளங்குகின்றது, புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கின்றது. இப்பொழுது இறைவன் மீனவராக வந்தார், இறைவியை ஆட்கொண்டாள். அன்னையும் தந்தையும் அவர்கள் இணைந்தார்கள். இறைவன் இங்கே இன்னொரு கோலத்தில் இருக்கின்றார், அது வேடர் கோலம். அந்த வேடர் கோலத்திற்கு பின்னால் உள்ள புராணம் யாது? மகாபாரத போரின் பொழுது கௌரவர்களை எதிர்க்க வேண்டுமென்றால் பாண்டவர்களுக்கு கண்ணனுடைய துணை இருக்கின்றது. ஆனால் கண்ணன் நிராயுதபாணியாக இருந்துதான் யுக்திகளை அவர்களுக்கு உபதேசிக்கின்றான். ஆக ஆயுதங்கள் வேண்டுமென்றால் அத்தகைய சிறப்பு பொருந்திய ஆயுதங்களை, இறைவனுடைய கடாட்சம் பொருந்திய ஆயுதங்கள் அவர்களுக்கு வேண்டுமல்லவா? அதனால் வியாச பகவான் அர்ஜுனனுக்கு சிவபெருமானிடம் உள்ள அந்த பாசுபத அஸ்திரத்தை தவம் எய்தி பெற்று வா என்று அறிவுரை கூறுகின்றார். பசுக்களுக்கு தலைவனாக இருப்பதனால் இறைவன் பசுபதி. அந்த பசுபதியினுடைய அஸ்திரம்தான் பாசுபத அஸ்திரம். அந்த பாசுபத அஸ்திரத்தை வேண்டி அர்ஜுனன் தவம் செய்த இடம், அந்த அஸ்திரத்தை அவர் பெற்ற இடமும் இதுவாக கொள்ளப்படுகின்றது. அதனால் இறைவன் இங்கே வேடுவர் கோலத்தில் காட்சியளிக்கின்றார். அப்படி அர்ஜுனன் இந்த பாசுபத அஸ்திரத்தை பெற்றுவிடக்கூடாது என்பதனால் துரியோதனன் முகாசுரன் என்ற ஒரு அசுரனை, பன்றி முகம் கொண்டவனை அனுப்புகின்றான். அவனோடு போரிட்டு அர்ஜுனன் அதை வெல்கின்றான். அந்த நிலையில் இன்னொரு அம்பும் அந்த பன்றியை தைத்தது. அது யாருடைய அம்பு என்று ஒரு கேள்வி எழும் பொழுது அங்கே வேடவராக வருகின்றார் சிவபெருமான்.
மனைவியாகிய உமையம்மை வேடுவச்சி கோலத்தில், அதனால் இங்கே உள்ள உற்சவர் கோலத்தில் இறைவன் வீற்றிருக்கும் பொழுது இறைவி அவள் தலையில் பானை வைத்து ஒரு வேடுவ குலப் பெண்ணாக காட்சியளிக்கின்றாளாம். அதோடு அவர்கள் இருவரோடு இன்னொருவரும் அங்கே இருக்கின்றார், வில்லேந்திய முருகப்பெருமான். ஆக தந்தையும் மகனுமாக இருவரும் வில்லேந்தி ஒரு அற்புதமான கோலத்தை காட்சியினை இந்த திருவேட்டக்குடியில் நமக்கு அருளுகின்றார்கள். அப்படி இறைவன், இறைவி, முருகன் 3 பேரும் வேடுவர் குலத்தை சார்ந்தவர்களாக வந்து அர்ஜுனனுடன் வாதிட்டு பின்பு தங்களுடைய அந்த தெய்வீக சுரூபத்தை அவருக்கு காண்பித்து பாசுபத அஸ்திரத்தை அவருக்கு வழங்குகின்றார்கள். இப்படி இந்த 2 அற்புதமான இந்த புராணங்களும் இந்த தலத்தோடு இணைந்து நமக்கு நிறைய விடயங்களை நமக்கு உணர்த்துகின்றது. இறைவனுடைய பெரும் கருணையை அவன் ஏதோ ஒரு வடிவத்தில், ஒரு ரூபத்தில் அவன் மனிதர்களுக்காக, நாம் பூலோகத்தில் படும் துன்பங்களுக்காக இறங்கி வருகின்றான். அவன் இப்படி இறங்கி வந்த அந்த கோலத்தை எல்லாம், அந்த தாத்பரியத்தை எல்லாம், எந்தெந்த கஷ்டங்கள் நமக்கு வரும் பொழுது, இப்பொழுது இங்கே இறைவன் மாப்பிள்ளையாக வந்தமையால் இந்த தலத்தில் திருமண தோஷங்கள் இருப்பவர்கள் அந்த தோஷம் நீங்குவதற்கு, தடை நீங்குவதற்கு சென்று வழிபடலாம். ஆக தல புராணங்களை என்றென்றைக்குமே அவை ஒரு புராணம் வழியாக வந்தமை என்று நாம் ஒதுக்கிவிடக்கூடாது. அந்த புராணத்தின் அடிப்படையை உணர்ந்து கொண்டு அங்கே வீற்றிருக்கும் இறைவன் எந்த சக்தி வடிவாக அங்கே நமக்கு காட்சியளிக்கின்றான், அந்த சக்தியானது நமக்கு வாழ்வில் எந்தெந்த நேரத்தில் அல்லல்கள், துயர்கள், இடர்கள் இவையெல்லாம் ஏற்படும் பொழுது எந்த வடிவத்தில் இறைவனை வழிபட வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த தலபுராணங்கள். அந்த வகையில் இங்கே இறைவன் திருமண தடையை நீக்கும் மாப்பிள்ளையாக இறைவன் அன்னையை அவன் கரம் பிடிக்கின்றான். அப்படி அன்னையும் அப்பனும் நமக்கு காட்சியளிக்கின்றார்கள் திருவேட்டக்குடியில். இந்த தலத்தில் ஞானசம்பந்தர் பெருமான் பதிகம் பாடினார். ஆனால் அந்த தலத்தை கூட தன்னுடைய கால்களினால் மிதிக்கவில்லை. அந்த தலத்தினுடைய மணல் அனைத்தும் சிவலிங்கமாக காட்சியளித்தமையால் இப்படி திருவேட்டக்குடியில் தன்னுடைய தரிசனத்தை முடித்த பிறகு ஞானசம்பந்தர் திருத்தருமபுரத்திற்கு வருகின்றார். இந்த திருத்தருமபுரமும் காரைக்காலுக்கு அருகில்தான் உள்ளது. இதுவும் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு தலம். இந்த தலமானது நம்முடைய திருநீலகண்ட யாழ்ப்பாணர், அவர் பாணர் பரம்பரையைச் சேர்ந்தவர் அல்லவா. யாழில் அந்த நரம்புகளில் தேவார திருப்பதிகங்கள் ஞானசம்பந்தருடையதை யாழில் இசையில் மீட்டி சிவபெருமானை வழிபட்டு வருவர். அவருடைய சொந்த ஊர் எருக்கத்தம்புலியூர் என்பது, அதுவும் இந்த மாவட்டத்தை சார்ந்தது. ஆகையினால் தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்தவுடன் யாழ்ப்பாணருடைய உறவினர்கள் எல்லாம், தாய் தந்தையரெல்லாம் சுற்றம் சூழ்ந்து அவரையும் ஞானசம்பந்தரையும் அந்த ஊர் முழுவதும் விழாக்கோலம் பூண்டு அவர்களை வரவேற்கின்றார்கள், மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றார்கள். அப்பொழுது ஞானசம்பந்தரை பணிந்து யாழ்ப்பாணர் சொல்லுகின்றார், தங்களுடைய இந்த தேவார திருப்பதிகங்களினால்தான் இறைவனை இசையில் இந்த யாழில் எம்மால் மீட்ட முடிகின்றது. மீட்டி அவனை வழிபடும் ஒரு பேரு உம்மால் எனக்கு கிடைத்தது என்று யாழ்ப்பாணர் சொல்லுகின்றார். இது அவர் ஞானசம்பந்தர் மேல் கொண்ட பக்தி. இவருடைய சுற்றத்தாரும் இவருடைய பெற்றோரும் என்ன சொல்லுகின்றார்கள்? நீங்கள் இத்தகைய பெரிய பேரு உடையவராக இருக்கின்றீர்கள். யாரை? யாழ்ப்பாணரிடம். அந்த பேற்றினால் இந்த உலகமெல்லாம் இசை வளர்ந்து ஓங்குக என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார்கள். உடனே யாழ்ப்பாணருக்கு மிகுந்த ஒரு பயமும் நடுக்கமும் வந்துவிட்டதாம். பெருமானே, இசைக்கும் அடங்காத தங்கள் திருப்பதிகத்தின் பெருமையை இவர்கள் அறிய வேண்டும் என்று சொல்லுகின்றாராம் யாழ்ப்பாணர். ஏனென்றால் உங்கள் பதிகம் இந்த இசையில் அடங்கிவிட்டதால் இவர்கள் எம்மால் இந்த இசையானது எங்கும் பரவட்டும் என்று சொல்லிவிட்டார்களே, அது எவ்வளவு ஒரு முரண்பாடானது, தவறானது. உங்களுடைய பதிகம் ஒப்புயர்வற்றது என்று ஞானசம்பந்தர் மீது எப்படி ஒரு சீடராக, அவருடைய சிஷ்யராக, ஒரு குருவாக ஞானசம்பந்தரை பாவித்து அவர் சிவன் அருள், சிவன் ஞானம் பெற்றவர், அவருடைய மேன்மையை உணர்ந்தவராக இருக்கின்றார் திருநீலகண்ட யாழ்ப்பாணர். அதனால் அவருக்கு மிகுந்த பயமும் நடுக்கமும் வந்துவிட்டது. தன்னுடைய சுற்றத்தார் தன்னுடைய யாழிசையை உயர்த்தி ஞானசம்பந்தரை இரண்டாவதாக சொன்னது அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அதனால் எல்லோரும் இந்த பதிகங்களினுடைய சிறப்பை புரியும், உணர்ந்து கொள்ளும் பொருட்டு இந்த யாழ் இசையில் அடங்க முடியாத, அடங்கப்பெறாத ஒரு பதிகத்தை தாங்கள் பாடுங்கள் என்று சொல்லி
வேண்டுகின்றார் நம்முடைய திருநீலகண்ட யாழ்ப்பாணர். உடனே ஞானசம்பந்த பெருமான் மாதர் மடப்பிடி என்ற திருப்பதிகத்தை பாடுகின்றார். இந்த திருப்பதிகத்தை நாம் பாடி சிந்திப்பதற்கு முன்னர் நம்முடைய பெரிய புராண பாடல்களில் தெய்வச் சேக்கிழார் 12வது திருமுறையாக பெரிய புராணம் திருத்தொண்டர் புராணம் என்று வழங்கப்பெறுகின்றது. அதில் 4000 பாடல்களுக்கு மேல் உள்ளது. 1200 பாடல்கள் திருஞான சம்பந்தருடைய வரலாறு மட்டுமே. அப்படி எழுதியிருக்கின்றார் தெய்வச் சேக்கிழார் பெரிய புராணத்தில், அல்லது அது திருத்தொண்டர் புராணம் என்றும் பரவலாக பெருமையோடு சொல்லப்படுகின்றது. அதில் 448வது பாடலில் ஞானசம்பந்தருடைய வரலாற்றில் இந்த பகுதி இடம்பெற்றிருக்கிறது. வன்புகலி வேதியனார் மாதர் மடப்பிடி எடுத்து வனப்பில் அழகோடு பாடி பண்பயிலும் திருக்கடை காப்பும் சாத்த. ஞானசம்பந்தருடைய திருப்பதிகத்தில் திருக்கடை காப்பு இருக்கும். எப்படி நம்முடைய சம்ஸ்கிருத ஸ்லோகங்களில் பலஸ்ருதி இருக்கிறதோ அதே போல இந்த பதிக பயனாக ஞானசம்பந்தருடைய பதிகங்களிலும் ஒரு பாடல் இருக்கும். அதனால் அந்த பதிகமும் அந்த பாடல்களும் திருக்கடை காப்பு, காப்பு செய்யுள் என்று சொல்லுவோமே, அது முதலாவதாக இருந்தால் அது விநாயகர் காப்பு. இங்கே நிறைவாக ஞானசம்பந்தர் 10 பாடல்கள் பாடிய பிறகு 11வது பாடலாக இந்த 10 பாடல்களையும் 5 பாடல்களையும் புகலி மைந்தன் புகலி வேந்தன் ஆகிய ஞானசம்பந்த் பாடியவற்றை நீங்கள் பக்தியோடு பாடினீர்களானால் உங்களுடைய பாவங்கள் குறையும், வினைகள் அறுபடும், இன்பங்கள் பெருகும், துன்பங்களும் துயரும் இடர்களிலிருந்து நீங்கள் மீண்டு வருவீர்கள் என்று ஞானசம்பந்தர் வாக்கு கொடுத்திருக்கின்றார். அப்படி பண்பயிலும் திருக்கடை காப்பும் சாத்த அனைந்து பெரும் பாணனார்த்தாம் நன்புடை யாழ் கருவீனில் முன்போல் கைகொண்டு நடத்த புக்கார். அவர் மற்றைய பதிகங்களை யாழில் தன் கைகொண்டு வாசித்தது போல இதையும் முயற்சியுங்கள் என்று ஞானசம்பந்தர் சொல்லுவார். ஆனால் அது அவர் முயற்சி செய்தபோது அந்த யாழினில் இந்த பதிகத்தை மீட்ட முடியாது. யாழினுடைய இசைக்கும் பொறாத இறைவனுடைய திருவருளை இந்த யாழிசையில் அடக்கிவிட முடியுமா என்று ஞானசம்பந்தர் கேட்பார் யாழ்ப்பாணரிடம். அதனால் என் பெருகும் அப்பதிக திசை நரம்பில் இட அடங்கிற்றில்லை அன்றே. அப்பொழுது திருநீலகண்ட இசை பெரும்பானார் என்ன செய்தார்? அதனை விட்டு மெய் பயமும் பரிவும் உற பிள்ளையார் கடலில் வீழ்ந்து எழுந்து நோக்கி இப்பெரியோர் அருள் செய்த திருப்பதிகத்தினை இசையாழில் ஏர் பண் என்ன செப்பியது இக்கருவியை நான் தொழுதலேன். இந்த கருவியில் இந்த பிள்ளையாருடைய இந்த பதிகமானது இதில் ஏற்க முடியவில்லை, இசையால் இதில் மீட்ட முடியவில்லை, அதனால் இந்த கருவியை இனி நான் தொடமாட்டேன் என்று சொல்லிவிட்டார் யாழ்ப்பாணர். அன்றோ என்று தெளிந்து செய்தாராம். உடனே வீக்கு நரம் புடையாளினால் விளைந்த திது வென்ற கதனை போக்க ஓக்குதலும் தடுத்தருளி ஐயரே உற்ற இசை அளவினால் நீர் ஆக்கிய இக்கருவியினை தாரும் என வாங்கி கொண்டார். யார்? ஞானசம்பந்த பெருமான். அவர் அந்த யாழினை முறித்து விடக்கூடாது என்று ஞானசம்பந்தர் நீர் இசையால் மீட்டிய இந்த யாழினை எம்மிடம் கொடுங்கள் என்று வாங்கி கொண்டாராம். பாக்கியத்தின் மெய்வடிவாம் பாலராவாயர் பணித்தருளுகின்றார். ஞானசம்பந்த பெருமானுடைய இன்னொரு பேர் தெய்வச் சேக்கிழார் அவர் அருள்வது பாலராவாயன். உமையம்மை கொடுத்த பாலினை ஞானப்பாலினை உண்டவர், அதனால் அவர் பாலராவாயர். அவர் பணித்தருளுகின்றாராம் யாழ்ப்பாணரிடம். ஐயர் நீர் யாழிதனை முறிக்கும் அதன் ஆளுடையாள் உடனே கூட செய்ய சடையார் அளித்த திருவருளின். சடையார் சடைமுடியுடையவன் இறைவன், அவனுடைய திருவருள் பெருமையெல்லாம் தெரிய நம்பால் எய்திய இக்கருவியினில் அளவுபடுமோ அந்த திருவருள். இறைவனுடைய திருவருள் இந்த கருவியினில் அளவுபடுமோ? இசையால் அளக்க முடியுமோ? சிந்தையினால் அளக்க முடியுமா? இல்லை செயலினால் தான் அளக்க முடியுமா? சிந்தையினால் அவனை உணர முடியுமா? இல்லை செயலினால் அவனை உணர முடியுமா என்று சொல்லுகின்றார் ஞானசம்பந்தர். பையகத்தோர் அறிவுரை இக்கருவி அளவையின் இயற்றல் வழக்கே என்றார். சிந்தையால் அளவுபடா இசை பெருமை செயலழிவில் எய்துமோ நீர். இந்த யாழினை கொண்டே இறைவர் திருப்பதிக இசை இதனில் எய்த வந்தவாறே பாடி இந்த இசையில் இந்த யாழில் எவ்வாறு இதை இசைக்க முடிகின்றதோ அவ்வாறே நீர் இசைப்பீராக என்று ஞானசம்பந்தர் இப்பொழுது அவரை பணிக்கின்றார். என கொடுப்ப புகலி மன்னர் தந்த யாழினை தொழுது மீண்டும் கைகொண்டு பெரும்பாணர்
தலைமேல் கொண்டார். அனைவரும் அக்கிளைஞருடன் பெரும்பாணர் ஆளுடைய பிள்ளையார்தம் துணைமலர் சேவடி பணிந்து. இறைவனுடையது இணைமலர், ஆளுடைய பிள்ளையாருடையது துணைமலர். இணைமலர் இறைவன் திருவடியோடு இந்த ஞானசம்பந்தருடைய திருவடிகளையும் பணிந்து துதித்தருளி தோணிபுரத் தோன்றலாரும் இணையில் பெரும் சிறப்பளித்து தொண்டருடன் அப்பதியில் இனிது மேவி பனை நெடுங்கை மத யானை உரித்தவர்தம் பதிபிறவும் பணிய செல்வார். மத யானையின், அதாவது மதம் கொண்ட யானை, அந்த மதத்தை, அதை நம்முடைய மனிதர்களுடைய மதத்தையும் முறிப்பவர் இறைவன். அப்பொழுது இந்த யாழினுடைய இசையினை முறிக்க அவரால் முடியாதா? அதனால் இந்த இறைவனுக்கு இங்கே தலத்தில் வீற்றிருப்பவருக்கு பேர் யாழ்மூரிநாதர். அதாவது யாழின் இசையினை விட வலிமை பொருந்தியவர். இறைவனுடைய திருவருள் எல்லாவற்றிற்கும் மேலானது, அப்பாற்பட்டது என்ற ஒரு பொருளை நமக்கு உணர்த்துவதற்காக இந்த ஒரு திருவிளையாடல். சிந்தையிலும் அளவுபடாத ஒன்று செய்கையில் அளவுபடுமோ? நம் சிந்தையாலேயே அவரை அழைக்க முடியாதே. இந்த செய்கையினால், நம்முடைய இந்திரியங்களால் நாம் ஆற்றும் செயல்களினால்தான் அவரை அளவுபடுத்த முடியுமோ? அதனால்தான் நாம் எப்பொழுதுமே அடியார்கள் நாம் சிந்திப்பது, இசை என்பது இறைவனோடு நாம் லயிப்பதற்கே தவிர எந்த ஒரு இசையிலும் இறைவன், அவன் எந்த ஒரு இசையிலும் பாகுபாடு காட்டி அவன் லயிக்க மாட்டான். அவனுக்கு எல்லோரும் ஒன்றுதான். அதனால்தான் திருவிளையாடல் புராணத்தில் எளிமையான இசையை கொண்ட பக்தியினால் உயர்ந்த பானபத்திரருக்காக இறைவன் இறங்கி வந்து அவருடைய மாணவர் என்று சொல்லி பாடினான். அதனால் இசை என்பது நாம் இறைவனிடம் லயிப்பதற்காகவே தவிர, எப்பேற்பட்ட இசை வித்வான்களாக இருந்தாலும் அவர்களுடைய பக்திக்கு இறைவன் இறங்குவானே தவிர அவர்களுடைய ஞானத்திற்கு, வித்யா ஞானத்திற்கு, எந்த வித்யா ஞானமாக இருந்தாலும் அது இறைவன் திருவடி நிழலில் அதை சமர்ப்பிப்பதற்காக இருந்தால் மட்டுமே அதனுடைய சிறப்பு, அதனுடைய பெருமையை இறைவன் அதனை உணர்ந்து கொள்வானே தவிர மற்றையபடி அத்துணையுமே நாம் இறைவனை புரிந்து கொள்வதற்காகத்தான் என்பதையெல்லாம் உணர்த்துவதற்காகத்தான் இந்த ஒரு அருள் வரலாறு. இந்த அருள் வரலாற்றில் சொல்லப்பட்ட அந்த அருமையான திருப்பதிகத்தினை இப்பொழுது சிந்திப்போமாக. இறைவன் யாழ்மூரி நாதேஸ்வரர், இறைவி தேன் அமிர்தவல்லி, இங்கே தலவிருட்சம் வாழை, விண்டு தீர்த்தம் இங்கே. யாழ்மூரிநாதர் என்பது, யாழ் என்பது அந்த இசைக்கருவி, மூரி என்பது வலிமை. யாழை காட்டிலும் வலிமை உடைய இறைவன் இங்கே வீற்றிருக்கின்றான் என்று நமக்கு சொல்லப்படுகின்றது. அது மட்டுமில்லை, இங்கே உற்சவர், அவர் கையில் இறைவன் யாழை வைத்திருப்பதாக இங்கே உற்சவர் திருமேனி இருக்கின்றதாம். இறைவன் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன் என்பதை, அவன் எல்லாவற்றிற்கும் அவன்தான் தலைவன், எல்லோருக்கும் அவன்தான் தலைவன் என்பதை சொல்வதற்காக அப்படி ஒரு விக்கிரகம் அங்கே உற்சவர் திருமேனியும் இருக்கிறதாம். திருச்சிற்றம்பலம். மாதர் மடப்பிடியும் மடவண்ணமும் அன்னதோர் நடை உடை மலை மகள் துணையென மகிழ்வர் பூத இனப்படை நின்றிசை பாடவும் ஆடுவர் அவர் படர் சடை நெடு முடியதோர் பூனலர் வேதமோடேழிசை பாடுவர் ஆழ்கடல் வெண்டிர இறை நுரை கரை போரதும் விம்மி நின்றாயலே தாதவிழ் புன்னை தயங்கும் மலர்ச்சிறை வண்டரை எழில் பொழில் கூயில் பயில் தருமபுரம் பதியே எழில் பொழில் கூயில் பயில் தருமபுரம் பதியே. இங்கே
தேவார பதிகங்களையும் இசையும் குயில்களும் பயில்கின்றனவாம். அப்படி சிறப்பு பொருந்திய இந்த தலம் தருமபுரம். அங்கே பதியாக இறைவன் வீற்றிருக்கின்றான். அவன் தலைவனாகிய ஈசன் அழகிய பெண் யானையையும் இளமையான அன்னத்தையும் போன்ற நடை கொண்டவளாம் நம்முடைய உமையம்மை. மலைமகளான அவளை உடனாக துணையாக கொண்டிருந்து மகிழ்ச்சியோடு சிவமும் சக்தியுமாக அடியார்களுக்கு அருள்பாலிப்பதற்காக இறைவன் மகிழ்ச்சியாக இருக்கின்றான். அன்னைக்கும் தந்தைக்கும் அதைவிட பெரிய மகிழ்ச்சி என்ன இருக்க போகிறது? அடியார்கள், பக்தர்கள், இந்த உலக உயிர்கள் அவர்களெல்லாம் நல்ல ஒரு பேற்றுடன் வாழ வேண்டும், இந்த மாயையெல்லாம் கழித்து விட வேண்டும். அதற்காகவே இறைவனும் இரவியும் எல்லா ஆலயங்களிலும் வீற்றிருக்கின்றார்கள். அப்படி சடைமுடியில் கங்கையை கொண்டவர், மறை பாடல்களையும் ஏழிசையும் இசைப்பவர், எல்லாவற்றிற்கும் நாதத்திற்கு தலைவனாக இருப்பவன் இறைவனே. அப்பெருமான் கடலின் அலைகள் இரைச்சல் கொண்டு கரையை நோக்கி வருகின்றதாம், மோதுகின்றதாம். அங்கே புன்னை மரங்களும் இருக்கின்றது. அந்த மலர்களில் சிறகு கொண்ட அந்த வண்டினங்கள் எல்லாம் அழகுற இசைக்கின்றன. அங்கே இறைவன் இசைக்கு தலைவனாக இருப்பதனால் அங்கே அந்த அலைகடல் மோதுவதும் ஒரு இசை, அந்த நுரையிலிருந்தும் இசை வருகிறது. அந்த மரங்களில் உள்ள அந்த வண்டினங்கள் அவை சிறகடிக்கின்றன, அதுவும் ஒரு இசை அழகாக நம்மளுக்கு ரீகாரமிடுகின்றது. பொழில்களும் வாழும் குயில்கள் எல்லாம் அதனை பயிலவும் விளங்கும் அழகுமிக்க தருமபுரம். இறைவன் இசை மீட்டுகின்றான் அல்லவா, அந்த இசையை பயில்வதற்காக அந்த பொழில், அந்த சோலைகளில் உள்ள குயில்களும் அங்கே ஆயத்தமாக இருக்கின்றன. இறைவனுடைய இசையை பயில்வதற்காக, அந்த இசையை கேட்டு ரசிப்பதற்காக, இன்புற்று வாழ்வதற்காக, இப்படி இந்த உயிரினங்கள்லாம் இன்புற்று இருப்பதற்காக, அவர்களெல்லாம் இன்புற்று இருக்கின்றார்கள் என்பதனால் அங்கே வீற்றிருக்கும் இறைவனை இரவையும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். எப்படி ஆலயத்திற்கு செல்லும் அந்த பக்தர்களுடைய தன்மையை பொறுத்தே அங்கே உள்ள இறைவனுடைய அந்த வலிமையை நம்மால் உணர முடியும். எந்த அளவுக்கு கோயில்களுக்கு பக்தர்கள் நல்ல ஒரு பக்தி மனப்பான்மையோடு சென்று அன்பு நிறைந்தவர்களாக, பக்குவம் நிறைந்தவர்களாக அவர்கள் சென்று இறைவனை வேண்ட வேண்ட அந்த விக்கிரகத்திற்கு மந்திர ஒலிகளும் பக்தர்களுடைய இந்த மனப்பக்குவமும் தான் கோயில்களில் எழுந்தருளிக்கும் இறைவனுக்கு, அவனுக்கு அது ஒரு மகிழ்ச்சி. அப்போ மகிழ்ச்சி பொங்க அங்கே இறைவன் இருக்கும் பொழுது அவன் எல்லா வரங்களையும் தருவான். ஆனால் இதெல்லாம் விட்டுவிட்டு இறைவனிடம் சென்று என்னென்னலாம் கேட்டு அவனுக்கு வேற எல்லாவற்றையும் எல்லாம் சாத்தி விட்டு அவன்கிட்ட வரம் வேண்டுகிறோம். அவனுக்கு வேண்டுவது ரெண்டு தான், பக்குவமான மனது, அன்பு நிறைந்த பக்தியுடைய மனிதர்கள், அறம் சார்ந்த வாழ்பவர்கள். அதே போல நம்முடைய வேத ஆகம முறைப்படி அங்கே முறையான பூஜைகள், இவை நடந்தாலே அங்கே வீற்றிருக்கும் இறைவன் மகிழ்வுற்று இருப்பான். நாம் வேண்டும் வரங்களெல்லாம் தருவான். அங்கே அழகாக வீற்றிருப்பவன். அப்படி அவன் பொங்கு நடை புகழில் விடையாம் அவர் ஊர்தி வெண்பொடி அணி தடங் கொன்மை மார்பு பூணூர் புரள. இறைவன் எப்படி அழகா இருக்கிறா அப்படின்னா, அவனுடைய அந்த இடப வாகனம் பொங்கு நடையோடு இருக்கான், கம்பீர நடையோடு இடபத்தின் மேலே வீற்றிருக்கிறான் இறைவன். அவன் என்ன அணிந்திருக்கிறான்? வெண்பொடி அணிந்திருக்கின்றான். அவன் மார்பில் என்ன புரளுகின்றது? பூநூல், முப்புரி நூல் புரளுகின்றது. மங்குலிடை தவழும் மதிசூடுவர் ஆடுவர் வளம்கிளர் புனல் அரவம் வைகிய சடையர். அவர் சடாமுடி தரித்திருக்கின்றார். அவர் வேறு என்னவெல்லாம் தரித்திருக்கின்றார்? அந்த மேகங்களுக்கு இடையில் வானத்தில் காட்சி கொடுக்கும் மங்குலி, அதாவது அம்புலி, அதாவது நிலா, அந்த பிறைச்சந்திரனையும் அவர் சூடியிருக்கின்றார் இறைவன். அது ஒளி வீசுகின்றது. அந்த முத்துக்கள் எல்லாம் அந்த கரை நோக்கி வரும் அந்த அலைக்கடல், அது முத்துக்களை எல்லாம் அப்படியே அந்த அலைக்கடல் ஓரமாக ஒதுக்குகின்றதாம். அப்படி செழித்து இருக்கின்றது தருமபுரம். அந்த தலத்தில் கம்பீர நடை கொண்ட இடபத்தின் வாகனமாக கொண்டு அகன்ற மார்பில் திருநீரையும் பூசி மார்பில் பூநூல் புரள விண்ணில் தவழும் சந்திரனையும் சூடி வளம் கொண்ட கங்கையையும் அமைத்து கிளர்ந்து எழும் பாம்பு வைகும் சடைமுடையை இறைவன். அப்படிப்பட்ட இறைவன் ஆடல் புரிகின்றான் திருத்தருமபுரத்தில். அப்படி என்று சொல்லி இந்த தருமபுரத்தின் தேவார பதிகத்தில் நிறைவு பாடல். பொன்னேடு நன்மணி மாளிகை சூழ்விழவம் மலி பொறும் புனல் தீரும் அமர் புக
பின்னோடு நேர்பிறவில் பதிஞான சம்பந்தன் செந்தமிழ் தடங்கடல் தருமபுரம் பதியை பின்னெடுவார் சடையில் பிறையும் அறவும் உடையவன் பிணை துணை கழல்கள் பேணுதல் ஊரியார் இன்னெடு நன்னூலகெய்துவர் எய்திய போகமும் ஒருவர்களிடர் பிணி துயரனையவ்விலரே துயரனையவ்விலரே. திருச்சிற்றம்பலம். நன்மணிகள் பதித்த மாளிகைகள் எல்லாம் மணிகள் பதித்து அப்படி பொன் மாளிகைகள் போன்று மிளிர்கின்றனவாம். அவையெல்லாம் சூழப்பெற்றிருக்கு. தருமபுரத்தில் விழாக்கள் எல்லாம் மலிந்து கிடக்கின்றன. பொதுவாக நம்முடைய உலக வழக்கில் மலிவு என்றால் அதாவது செழிப்பு. அதனுடைய ஒரு தானியங்களோ காய்கறிகளோ எடுத்துக்கொண்டோமேயானால் அதனுடைய அத்தனை வளம் பெருகி இருக்கின்றது என்றால் மலிந்து கிடக்கின்றது, நம்மளுக்கு மலிவாகவே கிடைக்கும். அப்படி என்றால் அதனுடைய உற்பத்தி பெருகி இருக்கின்றது என்ற அர்த்தம். அதே போல விழாக்கள் மலிந்து இருக்கின்றன. நீர்க்கரை ஓதம் உள்ளதும் தனக்கு இணை வேறு எதுவும் இல்லை என விளங்கும் புகழிப்பிரான். அங்கே நீர்நிலைகளும் சிறப்பாக இருக்கிறது. அங்கே பொழில் அந்த சோலைகளும் செழிப்பாக இருக்கின்றன, நீர்நிலைகளும் செழிப்பாக இருக்கு. எதனாலே? அங்கே தர்மபுரத்தில் இறைவன் மகிழ்ச்சியாக இருக்கின்றான். இறைவனை என்றென்றும் நல்ல பேணி அவனை வழிபட்டு அவன் வீற்றிருக்கும் ஆலயங்களை சிறப்பாக நாம் அதனை பராமரித்து பண்பாட்டுடன் மக்கள் வாழ்ந்தாலே அந்த ஊரும் செழித்து இருக்கும். அதைத்தான் ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகின்றார். இறைவன் இருக்கின்றானா அங்கே எல்லாம் நல்லா இருக்கின்றது. அங்கே இறைவன் இருப்பதை நாம் உணர்ந்திருக்கிறோமா? அங்கே உணரவே இல்லை என்றால் எப்படி அது நல்லா இருக்கும்? அவர்கள் அந்த காலத்தில் உணர்ந்திருந்திருக்கிறார்கள். அந்த ஊரு செழிப்பாக இருக்கு. அதனால தான் ஒவ்வொரு பதிகத்திலும் அந்த ஊரினுடைய செழிப்பையும் ஞானசம்பந்தர் பெருமான் சொல்லுவார். இன்னொன்று, அவர் ஆற்றலும் அருளும் ஒருங்கே பெற்றவர். அவருக்கு அத்துணை தமிழ் வளம் அவருக்கு இருந்திருக்கு. உமையம்மை அவளுக்கு ஆற்றலை கொடுத்திருக்கின்றார். அப்படியே அந்த செழிப்பு பொருந்திய ஊரில் இப்பொழுதுதான் முக்கியமான விடயம் வருகிறது. ஒப்புயர்வற்ற புகழிப்பிரான் ஞானசம்பந்தன். அவர் தன்னை சொல்றார். ஏன்னா அங்கே தான் என்பதே அவருக்கு அந்த உணர்வே அவருக்கு கிடையாது. அவருள் இருந்து இறைவன் சொல்லுகின்றான். அதனால தனக்குள்ள இருக்கிற இறைவனை மட்டுமே உணர்ந்ததனால அவர் ஞானசம்பந்தன் தன்னுடைய பேரை சொல்வதற்கு அவர் என்றைக்குமே தயங்கவில்லை. புகழியினுடைய பிரானாக, புகழியினுடைய தலைவனாக இருக்கும் ஞானசம்பந்தன் வழங்கிய இந்த செந்தமிழ் பாடல்கள் கொண்டு தருமபுரத்தின் தலைவன் இப்பொழுதுதான் இறைவன் வருகின்றான். தருமபுரத் தலைவனாகிய பிரான் அவன் நீண்ட சடையில் பிறைமதியும் அறவும் கொண்டு விளங்குகின்றான். அவனுடைய இணைக்கழல்களை அவன் பிணை துணை கழல்கள் பேணுதல் உரியார். இணைக்கழல்களை பேணி வணங்குபவர்கள் இனி நல்லுலகை அடைவார்கள். நல் உலகு எய்துவர். எய்திய போகமும் உருவர்கள். போகம் அனுபவிப்பார்கள், இன்பத்தை அனுபவிப்பார்கள். இடர் பிணி துயர் அனைத்திலிருந்தும் அவர்கள் மீட்கப்படுவார்கள். இவை அனைத்தும் அவர்களிடமிருந்து விலகி சென்றுவிடும். இடர்கள், இடர்படுதல், பிணியாகிய நோய், அந்த இடர் மற்றும் பிணியினால் நமக்கு ஏற்படும் துயர் துன்பம் இவை அனைத்தும் அவர்களை விட்டு விலகி செல்லுவிடும். நீங்கள் இறைவனின் இணைகளலை தொழுங்கள், இவை அனைத்தும் உங்களிடமிருந்து விலகி செல்லும் என்று சொல்லி ஞானசம்பந்தர் இந்த பதிகத்தினை நிறைவு செய்கின்றார். எல்லா பதிகங்களுக்கும் பண் உண்டு. இந்த பதிகத்தினுடைய பண் யாழ் மூரி. யாழினை முறித்தமையால் யாழிசையையும் அதைவிட வலிமை பொருந்திய இறைவன் வீற்றிருப்பதனால் அவனை தொழுவதற்கு இந்த பதிகம் பாடப்பட்டமையால் இந்த பதிகத்தினுடைய பண் யாழ் மூரி என்று அருளாளர்களால் வழங்கப்பெற்றிருக்கிறது. ஞானசம்பந்தருடைய இந்த பதிகமே முதல் திருமுறையில் பண்ணோடு அமைந்த இறுதி திருப்பதிகமாகும். முதல் திருமுறையில் என்று ஒரு குறிப்பையும் நடராஜ ஐயா அவர்கள் உரையாசிரியர் நமக்கு சொல்லியிருக்கின்றார். இதோடு இன்றைய பகுதியில் 2 தலங்கள், ஞானசம்பந்த பெருமானுடைய சிறப்பு, அவர் இறைவரை வழிபட்ட தன்மை
திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அவர் ஞானசம்பந்தர் மீது கொண்ட குரு பக்தி, இவை அனைத்தையும் இன்று சிந்திக்க இறைவனும் அடியார் குழுமமும் நமக்கு துணை நின்றது. இறைவனின் இணைகளல் போல என்றைக்கும் அடியாருடைய துணைகளலையும் அடியார் கூட்டத்தினுடைய அந்த ஒரு உதவியையும் என்றென்றைக்கும் நாடுபவர்கள் இறைவன் திருவடியை அடைவதற்கு அடைவார்கள் என்பது திண்ணம் என்ற ஒரு நற்செய்தியோடு இன்றைய சிந்தனையை நாம் நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.